அண்டம் முழுவதும் அமைதி குலைந்தது. அசுரர்கள் தேவதைகளுக்கு துன்பம் கொடுத்தனர். தேவதைகள் சிவபெருமானிடம் வந்து அருள் கேட்டனர். சிவபெருமான் தன் நெற்றியிலிருந்து ஒரு ஒளிக்கதிரை வெளிவிட்டார். அந்த ஒளி வானத்தை நோக்கி எழுந்து சரவணப் பொய்கை என்ற தெய்வீக நீரில் விழுந்தது. அங்கு அது 6 ஒளிக்கதிர்களாக பிரிந்து 6 தெய்வீக குழந்தைகளாக தோன்றியது. அந்த 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை தேவியர் தாயாக வளர்த்தனர். அவர்களின் ஒளி வானத்தையும் பூமியையும் ஒளிரச் செய்தது. பார்வதி தேவி அங்கு வந்து அன்புடன் அந்த 6 குழந்தைகளையும் அணைத்தாள். தன் தாய்மையால் அவற்றை ஒன்றாக இணைத்தாள். அப்பொழுது தோன்றியது 6 முகங்களும் 12 கரங்களும் உடைய தெய்வத்தின் தெய்வம் முருகப்பெருமான். முருகன் தன் தெய்வீக வேலாயுதத்தை ஏந்தி மயில் வாகனத்தில் ஏறினார். தேவர்கள் அனைவரும் அவரை வழிபட்டனர். வானம் முழுவதும் ஒளிர்ந்தது. உலகம் அவரின் அருளை உணர்ந்தது. சூரபத்மன் மின்னல் போல குரல் எழுப்பி யுத்தத்துக்கு வந்தான். அவன் யானையாகவும் பாம்பாகவும் சிங்கமாகவும் மாறி தாக்கினான். ஆனால் முருகன் தன் வேலால் ஒவ்வொரு வடிவத்தையும் வென்றார். வானம் முழுவதும் ஒளியால் மிளிர்ந்தது. மின்னல், ஒளி, வீரியம் அனைத்தும் ஒன்றாக கலந்து ஒரு தெய்வீக யுத்தமாக மாறியது. இறுதியில் சூரபத்மன் தன் தோல்வியை உணர்ந்தான். அவன் தன்னை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றிக்கொண்டான். முருகன் அவனின் மயிலை தன் வாகனமாகவும் சேவலை தன் கொடியிலாகவும் ஏற்றுக்கொண்டார். கோபம் கருணையாக மாறியது. அகந்தை அறிவாக மாறியது. முருகன் தன் வேலிலிருந்து வெளிவரும் ஒளியால் உலகத்தை அருளாலும் அமைதியாலும் நிரப்பினார். மக்கள் மகிழ்ச்சியில் கைதூக்கி முழங்கினர். வேல்வேல் முருகா, வேற்றுவேல் முருகா. அந்த நாளை நினைவு கூர்ந்தே நாம் இன்று கண்ட சஷ்டி விழாவை கொண்டாடுகிறோம். முருகனின் வேல் நம் உள்ளத்தின் இருளை அகற்றி அறிவும் அன்பும் தரட்டும். வேல் வேல் முருகா, அருள்வேல் முருகா,